நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க மொத்தம் 93 தொகுதிகளில் இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்களை இளவரசர் அப்படின்னு மோடி விமர்சிக்கிறதும், மோடியை இவர் ஒரு கொடுங்கோன்மை மன்னர் அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சிக்கிறதுமா பிரச்சார களம் தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. இந்த நிலையில த ஹிந்து நாளிதழில் இணைந்து மிரட்டும் இளவரசர்கள் அப்படின்னு ஒரு நடுப்பக்க கட்டுரை வெளியாகி இருக்கு. இந்த கட்டுரையை வே. சந்திரமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ராகுல் காந்தி மட்டும் இளவரசர் அப்படின்னு விமர்சிக்கப்படுறது கிடையாது. இந்த ரெண்டு தேர்தலில் இன்னும் 2 இளவரசர்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கடும் சவாலாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த 2 இளவரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் அவர்களையும், பீகார் முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு 2 பேரையும் தான் இந்த இளவரசர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசமும் 40 தொகுதிகளை கொண்ட பீகாரும் மக்களவை தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடியவை அப்படிங்கிறதால இந்த இளம் தலைவர்களோட நகர்வுகள் மிகுந்த கவனத்துக்குரியவை அப்படின்னு முன்னுரையில் எழுதியிருக்கிறாரு. அடுத்து அகிலேஷ் யாதவை பற்றி ஒரு பகுதியில் எழுதுறாரு. அந்த பகுதிக்கு அடித்து ஆடும் அகிலேஷ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. தங்களுடைய அரசியலில் எல்லை எது அப்படிங்கிறதுல அகிலேஷையும் தேஜஸ்வியும் தெளிவாக இருக்கிறாங்க. பிரதமர் பதவிக்கான போட்டியில் இவங்க 2 பேருமே இது வரைக்கும் இல்லை. அதே வேளையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கன்னோஜ் பகுதியில் வேட்பாளராக போட்டிட்டு அகிலேஷ் யாதவ் எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேச அரசியலில் சமாஜ்வாதி கட்சியோட செல்வாக்கை அதிகரிக்கணும்னா இப்போ நடந்துட்டு வர மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோல்வியடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அகிலேஷ் யாதவோட முதன்மை திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அகிலேஷோட குடும்பத்தினரும் உறவினர்களும் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்க நிலையில் கன்னோஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுவதால் குடும்ப அரசியல் விமர்சனத்தை பாஜக இன்னும் உக்கிரமாக முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அகிலேஷ் நிகழ்த்துற அதிரடி தாக்குதல் பாஜகவினரை நிலைகுலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசாமல் ராமர் கோயில் திறப்பு, மத அடிப்படையிலான விஷயங்களை மட்டுமே பாஜகவினர் பேசுகிறாங்க அப்படின்னு அகிலேஷ் யாதவ் விமர்சிக்கிறாரு. அதே வேளையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது குறித்து அகிலேஷ் யாதவ் அதிகமாகவே பேசுகிறாரு. குறிப்பாக மோடி அரசு இலவச ரேஷன் பொருட்களை வழங்குறத சுட்டி காட்டி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்டா மட்டுமல்ல டேட்டாவையும் இலவசமாக வழங்குவோம், அதை பயன்படுத்தி நீங்கள் கைபேசி மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை அகிலேஷ் சீர்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டானா மாவுன்னு அர்த்தம், டேட்டானா ஒரு இணைய வசதியை தான் சொல்கிறாரு. இதை தவிர்த்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான நடவடிக்கைகள், தேர்தல் பத்திர விவகாரம், வினாத்தாள் கசி உள்ளிட்ட சமகான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பண மதிப்பிழப்பு நடந்தபோது சாமானியர்கள் பட்ட துயரங்கள், விவசாயிகள் போராட்டத்தை முடக்க பாஜக மேற்கொண்ட தந்திரங்கள் அப்படின்னு பாஜக ஆட்சியோட பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னிபத் திட்டத்தின் மூலமாக ராணுவ வீரர்களுக்கு 4 ஆண்டு மட்டுமே வேலை அப்படின்னு மோடி அரசு கொண்டு வந்த நிலையில் பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில் சேரவங்களுக்கு கூட 3 வருஷம் தான் வேலை அப்படிங்கிற நிலை ஏற்படலாம் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் எச்சரிச்சுட்டு வராரு. இது அங்கே இருக்கிற போலீஸ்காரர்களுக்கே ஒரு கிளியை கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாதி கட்சி அப்படிங்கிறது யாதவர்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை தொடர்ந்து குத்தப்பட்டு வருது. ஆனால் அதை அகிலேஷ் யாதவ் முற்றிலுமாக மறுத்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பிடிஏ கூட்டணி, அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர், தலித் மற்றும் பழங்குடிகளோட கூட்டணி வீழ்த்தும் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் நம்பிக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்த்து பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் ஆகிய பிரதான கட்சிகள் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணி விவகாரம் தான் பாஜகவை திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த முறை சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் போட்டிட்டு சில கணிசமான தொகுதியில் மட்டும்தான் வெல்ல முடிஞ்சது. அதே சமயம் அங்கே காங்கிரஸுக்கு வேல்யூவே இல்லாமல் இருந்தது. அதே சமயம் அங்கே காங்கிரஸும் தனியாக நின்று பலவீனம் அடைஞ்சது. ஆனால் இந்த முறை இந்த தேர்தலின் போது காங்கிரஸ் உடனான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் அகிலேஷ் யாதவ் முன்பை விட இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் சிவ்பால் யாதவ் நம்பிக்கை சொல்கிறாரு. 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக 62 இடங்களில் ஜெயிச்சது. இந்த முறை அகிலேஷோட ஆக்ரோஷ பிரச்சாரம் அந்த எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டணி பலவீனம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து இந்த கட்டுரை தேஜஸ்வி யாதவை பற்றி நகருது. தெரிக்க விடும் தேஜஸ்வி அப்படின்னு தலைப்பிட்டு 2019 தேர்தலில் பீகாரோட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சது. இந்த முறை அத்தனை இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் அப்படின்னு கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணமே தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு இந்த கட்டுரையாளர் சொல்றாரு. ஊழல் வழக்கில் சிக்கி லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய கட்சியை வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை தேஜஸ்வி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் 2019 மக்களவைத் தேர்தலில்
ஆர்ஜேடி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்படி இருந்தாலுமே அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 2020 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி 75 இடங்களை ஜெயிச்சிருந்தது. அந்த வெற்றியின் மூலமா இந்த அளவுக்கு தொகுதிகளை ஜெயிச்சு கொடுத்து கட்சியில ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞர் தலைவராக உருவெடுத்தாரு தேஜஸ்வி அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய அனாயசமான உரை வச்ச கொண்டு ஆர்ஜேடிக்கு மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியோட பிற கட்சிகளுக்காகவும் துருன்னு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பீகாரில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக காக்கா கலேல்கர் ஆணையம் மற்றும் மண்டல ஆணையம் பரிந்துரையை காங்கிரஸ் நிராகரிச்சிச்சு அப்படின்னு பாஜக முன்னாடி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதை பாஜக கடுமையாக எதிர்த்துட்டு வருது. கூடவே காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்கிறதால தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடியும் சேர்த்தே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போதுமே இந்திய அரசியலில் சாதி மற்றும் மதத்தினோட பங்கு பற்றி தேஜஸ்விக்கு நல்லாவே தெரியும். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் தாண்டி வேலை வாய்ப்பு, அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளே இந்த தேர்தலில் முக்கியமான அம்சங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல தேஜஸ்வி தெளிவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ராணுவத்திலையும் ரயில்வே துறையிலையும் பீகார் இளைஞர்களோட வேலை வாய்ப்பு மோடி ஆட்சியில கேள்விக்குள்ளா இருக்குது அப்படின்னு தேஜஸ்வி சொல்றாரு. ரொம்ப முக்கியமா அக்னிபத் திட்டத்தை அகற்றுவதை தன்னுடைய முக்கிய குறிக்கோளா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்றாங்க. இந்த அக்னிபத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி ஏன் இப்படி ரொம்ப மூர்க்கமா எதிர்க்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லயும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வேலை வாய்ப்பு பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது அந்த 2 மாநிலங்கள்லயும் போலீஸ்ல ஒர்க் பண்றதாகட்டும் இல்ல மிலிட்டரியில வேலை செய்யறதாகட்டும் அங்க இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா கருதப்பட்டது. ஆனா அந்த அங்கீகாரத்தை சுக்குநூறா உடைச்சு உங்களுக்கு 4 வருஷம் தான் வேலை, நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கே போங்க அப்படின்னு அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மோடி. ஆக வேலை வாய்ப்பு விஷயத்திலையும் மக்களுடைய நம்பிக்கை விஷயத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற அந்த அக்னிபாத் திட்டத்தில் கையில் எடுத்து அந்த அக்னிபாத் திட்டத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அரசியல் நகர்வாக தான் பார்க்க முடியுது. அதை தான் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கட்டுரையோட அடுத்த பகுதியில் மோடியை தனிப்பட்ட முறையில் அதிகம் தாக்குவதை தவிர்த்துட்டு அவருடைய கட்சியின் தோல்விகளா பல்வேறு விஷயங்களை மக்கள் முன்னாடி வச்சிட்டு இருக்காரு. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, கருப்பு பணம் மீட்பு, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு முந்தைய தேர்தல்களில் மோடி வாக்குறுதி அளிச்சதை மேடையில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டு மைக்கில் எல்லாரும் முன்னாடி போட்டு கட்டிட்டு இருந்தாரு தேஜஸ்வி யாதவ். இப்போ சமீபத்தில் கூட அந்த வீடியோ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சாரத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க. பீகாரோட இன்றைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரோட முந்தைய ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவ் 4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது தன்னுடைய தனிப்பட்ட சாதனை அப்படின்னு பேசிட்டு வராரு. இன்னும் பல வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடுகளை நான் ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தேன், இப்படி நிதிஷ்குமார் பாஜக கூட போய் சேர்ந்துக்கிட்டது துரோகம் அப்படின்னு நிதிஷ்குமாரை தாக்கி தேஜஸ்வி யாதவ் பேசிட்டு வராரு. ஆக பிஜேபியும் கடுமையாக சாட்டிட்டு வராரு. அதே சமயம் நிதிஷ்குமாரோட நாடகத்தை அமலப்படுத்திட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நிதிஷ்குமார் இப்படி மாறி மாறி கூட்டணி அமைச்சதால இந்த தேர்தலில் அந்த நகர்வு கடுமையான எதிர்ப்பு உள்ளாகும் அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியே பாஜக கூட்டணியில பிஜேபிக்கும் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா கட்சிக்கும் நடுவில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. நிதிஷ்குமாரோட கட்சிக்காரர்கள் பாஜக வேட்பாளருக்காக நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2020 நடந்த தேர்தலில் இவங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருந்தது. அந்த முரண்பாடும் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற முரண்பாடுகள் தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மேலோட்டமான வாக்குறுதிகளை மட்டுமே நிதிஷ்குமார் கொடுத்துட்டு வராரு. மக்களுடைய அடிப்படை தேவைகளை முன்னிறுத்தி தேஜஸ்வி யாதவ் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா மத அடிப்படையில் பாஜக முன்னெடுக்கிற பிரச்சாரத்தை கடுமையா சாடி வேலை வாய்ப்பின்மை, வறுமை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்துக்கள் தான் அப்படின்னு பாஜகவுடைய கணக்கை தேஜஸ்வி அப்படியே திருப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் கூட்டணி அமைச்சுக்கிட்டதால காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிருச்சு, செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனா அதையெல்லாம் கடந்து இந்த முறை ரொம்ப உற்சாகமா 2 மாநிலத்திலுமே காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஜனநாயக யுகத்துல கொடி நாட்டுவார்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை முடியுது. மொத்தத்துல இந்த கட்டுரை நமக்கு சொல்ல வருது என்னன்னா, அகிலேஷ் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் அவர்களோட பிரச்சாரம் அந்தந்த மாநிலங்கள்ல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர்கள் 2 பேரும் இவரோட கட்சியும் காங்கிரஸுக்கு உறுதுணையா இருக்கிறதால மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை 2 மாநில கட்சிகளும் 2 மாநில கட்சி தலைவர்களும் இவங்க சொல்றத போல இளவரசர்கள் பேசிட்டு வராங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆக பிஜேபி பெருசா நம்பிட்டு இருக்கிற பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் 120 சீட்ல கணிசமான அளவுல பிஜேபி அடிபடும் அப்படிங்கறதா இதன் மூலமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் 4 கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. போக போக சூழல் எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.